ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது 68வது நாள் 68வது எபிசோட் டிசம்பர் 12 ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய முதல் பாகத்தின் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட், UK அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் QR கோடாக வந்து பேப்பல் QR கோடும் இருக்குது. அதுலேயே அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஒன்ஸ் ஹூ இஸ் சப்போர்ட்டிங். இன்றைக்கி லைவில் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ண ராஜசேகர் மற்றும் சீஸ் மேக்கப் என்கிற ஜெயா அவங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். மிக முக்கியமாக இன்றைய நிகழ்வுகளாக பார்க்குறது வந்து என்னென்னா, அடிச்சுக்கிட்டு மங்கம் மாஞ்சிக்கிட்டாங்க. மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு காலையில் வந்த ப்ரொமோவே வந்து சௌந்தர்யா வந்து சண்டை போட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து கத்துற ராணுவம் வந்து கத்திட்டு இருந்தாப்புல. அதன் பிறகு வந்து முத்து வந்து அருணுடைய பற்றி புலம்பல்கள் நிறையவே மஞ்சரிகிட்ட பேசிட்டு இருந்தாரு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா, அதாவது இவ்வளவு நாள் இல்லாத ஒரு ஃபன்னா, முத்து, மஞ்சரி, தீபக், ஜாக்லின் இந்த 4 பேர் பேசின அந்த வீடியோ வந்து ஒரு 18 நிமிஷம். இவ்வளவு ஜாலியான இவ்வளவு நல்ல மனிதர்கள் ஏன் இப்படி வந்து பிரிஞ்சு போயிருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி அன்றே கணித்தார் ஜாக்கின்ற மாதிரி ஜாக்லினுக்கும் முத்துக்கும் ஒரு நடுவில் ஒரு இது ஓடுதுன்னு சொன்னதை வந்து இவங்க அது பேர் என்ன ஓம் பிரகாஷ் அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் அந்த வீடியோவில் வந்து ராணுவம் வந்து ராயன் வந்து சவுண்டு கிட்ட சொல்லுவாப்புல, எம்முக்கும் ஜேவுக்கும் ஒரு இது இருக்கு அப்படின்ட்டு. அப்படியா இசிட் அப்படின்வாங்க இவங்க. அப்படி என்னன்னா, இல்லை சாப்பாடுலாம் கொஞ்சம் நிறையா குடுக்குறாப்புல அப்படின்ற மாதிரி. அதாவது நான் அப்படியே புரிட்டா அப்படி தான் நடக்குதுன்னு சொல்ல முடியல. அது ஏதோ ஒரு கரண்ட் ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி, நிறைய விஷயங்கள் இருந்தது. அதே நேரத்தில் நைட்டு வந்து எப்படியா இருந்தாலும் பேசி கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க தர்ஷிகா. ஆமாம், அப்புறம் இல்லை நீங்கள் தனியாகவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டாரு. ஆனால் அதில் வந்து முத்து ரொம்ப உடஞ்சி போனார்ன்றது உண்மை. அதுதான். ஏன்னா நான் வந்து ஓட்டனா சாப்பிட மாட்டேன்ற அளவுக்கு போனதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் தான். ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக முக்கியமாக மேலே நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க், சேனல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம நிறைய விஷயங்களை போட்டுட்ருக்கோம், பகிர்ந்துட்டு இருக்கோம். சரி, போகலாம். ப்ளீஸ். அதான் இவ்வளோ நேரம் தான் விரிவாக பேசுகிறேன், அப்புறம் என்ன விரிவான விமர்சனம். வாங்க சப்ஜெக்ட், அவங்க குரல் கேட்கறதுக்கு எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் தானே வந்துட்டு. ஓகேவா? இது காலையில எழுந்த உடனே என்ன அப்படின்னா, பாத்ரூமுக்கு பிரச்சனை. யார் ஃபர்ஸ்ட் வந்து சூசு போறது, யாரு போக வேண்டாம் அப்படிங்கறது தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நீங்க தான் விளக்கமா எழுதி. அது என்னன்னா ஒண்ணும் இல்லை, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்பாக இந்த வந்தவங்களை வந்து ஒரு வரவேற்றுட்டு வந்துருவோம். லைக் போடாதவங்க கொஞ்சம் லைக் போட்டுடுங்க. கோல்டன் ரூல்ஸ் 3 ரூல் தான். லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணணும் நம்ம வீடியோவை. அதை கூடவே வந்து ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். தட்ஸ் ஆல். சரி, இப்போ வந்து நம்ம என்னன்னா, ராதா சக்திவேல், பிரசன்னா பிரான்சிஸ், அதுக்கப்புறம் வந்து பாமதி, அதி சின்ன தம்பி, ஓகே, கார்த்திகேயன், ராஜபாண்டியன், சிவசக்தி, பானுமதி குலராஜன், செல்வராணி பாண்டியன், நாராயணன், பாலகிருஷ், ராஜபாண்டியன், பத்மா விஜய், பத்மா விஜி, பாமதி, அதுக்கப்புறம் சையத் அலி, சார்மிங் வேப்பையர், ரத்னம், பாலகிருஷ், அதன் பிறகு வந்து சாரா சங்கீதா, வேலன் பட்டர், பிரியா, நாகூர்கனி, அதன் பிறகு வந்து ராட்சி, கார்த்திக், செல்வி, கலைவாணி, ராஜசேகர், ஊவேன் சஞ்சய், அபு கிச்சன், சிவசங்கரி ராதாகிருஷ்ணன், இந்துதா, வேற யாராவது விடுபட்ட பெயர்கள்? கார்த்திக் ராஜா, வர்ஷா வஷ்கன், பாராமணி, லேஷி பாய், கௌரி ஷெழி, கரிகாலன், செல்வி ஆறு, படிச்சிட்டேன். ஆமா, செல்வி ஆறு. அப்புறம் டிட்டு படிச்சிட்டீங்களா? ஆமா, டிட்டு. ஆமா, டிட்டு, விஜய் ஆறு, கங்கு அம்மா, இலங்கேஸ்வரன், யுவன் சஞ்சய், ஆமா, அண்ட் சசி கிருஷ்ணா. இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி நேரத்தை தெரிவிச்சுக்கோம். அதே மாதிரி இந்த பாலகிருஷ்ணன் வந்து உங்கள் வீடியோனாலே நான் வந்து லைக் போட்டு தான் பார்ப்பேன். நான் சில வேலைகள் காரணமாக உங்கள் வீடியோவை நான் பார்க்காம போயிருக்கலாம், நான் எல்லாத்தையுமே பார்த்துருவேன். என்னோட தாட்டும் உங்கள் தாட்டும் ரொம்ப மெர்ஜா இருக்கு அப்படின்றதும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த அது பேர் என்ன, இந்த சென்ட் அடிச்சுக்கிற மேட்ரு எழுதுனதுக்கு வந்து நிறைய பேர் வந்து
லைக் பண்ணி எல்லாருமே லவ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கிட்டையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இருந்தது ஜாக்கி. சொல்லுங்க மேடம். உண்மையை ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. என்னென்ன? அந்த கடைசி பஞ்ச் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மை. ஆமா மேடம். அதாவது அதுல ஒரு விஷயம் என்னன்னா மேடம், அது என்ன நான் மட்டும் தான் சொல்ல முடியும் மேடம். அது என்னன்னாலே சொல்லிக்கிறது தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வேற யாராவது இப்போ நாங்கள் வந்து மாற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சும்மா சொன்னேன். அது உண்மைதான், அது கரெக்டு தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா அது உல்லாச பறவை அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டே கொடுத்திருந்தாரு. அதாவது இருந்த டிப்ரெஷன் டு த கோர்ல இருந்தேன் நீ, நான் இன்னைக்கு டிப்ரெஷனா இப்ப இந்த கடல்ல உருவாகுமே ஒரு டிப்ரெஷன், அதான் அந்த மாதிரி உண்மையான டிப்ரெஷன்ல இருந்தேன். அது என்ன செய்யறதே தெரியாம டக்குன்னு அப்புறம் இந்த போட்டோவை இந்த அண்ணா எழுதினதையும் படிச்சதுக்கு அப்புறம் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்ட்டு வாய்ஸ் நோட் கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே ஃபைன். இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த முதல் விஷயம் என்னன்னா டாய்லெட். இதுக்கு வந்து என்னன்னா எல்லா ரூல்ஸுமே மாத்திருந்தார். அவங்க வந்து தொழில் கூடத்தான் இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து யாரை வேணாலும் சூஸ் பண்ணி எப்போ வேணாலும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து புது ரூலாவே எடுத்து வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ரூல் வந்து என்னன்னா, டாய்லெட்டு ஆய் போகிறது ஒருத்தன் வந்து கேமராட்ட சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு டாஸ்கா அப்படின்ற ஒரு கேள்வி பதில நான் ஐ மீன் ஒரு பார்வையை நான் முன் வச்சிருந்தேன். அதாவது சொஃபஸ்டிகேட்டடாக தலைமுறையாக அப்பா அம்மா எல்லாம் அரசு உத்தியோகத்துல இருந்தவங்களுக்கு வந்து என்ன இது வந்து வந்து ஒரு பெரிய ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருக்கும். இது ஒரு டேபு திங்கா அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஆனா அதாவது டாய்லெட்டே இல்லாத இடத்துல அவசரத்துக்கு வந்து உடனே போக முடியாம கொல்லிக்காட்டுக்கு போய் டாய்லெட் போறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதாவது வெளியில கூட நீங்க அவசரத்துக்கு வந்து போய் கொல்லிக்காட்டுல போய் மரவள்ளி செடியிலையோ இல்லை எங்கேயோ போய் உக்காந்து போயிடலாம், மறைஞ்சு பூண்டு செடி கிட்ட மறைஞ்சு போயிடலாம். ஆனா நல்லா கேட்டுக்காங்க, இந்த லூஸ் மோஷன் டைம்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டம் மட்டும் கிடையாது, நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையும் அப்பா அம்மா அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் நீ சொஃபிஸ்டிகேட்டான வாழ்க்கை அட்டாச்மெண்ட் பாத்ரூமோட இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியாது. ஆனா ஒன்று குடுத்தினத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அது பேர் என்ன, அந்த பொல்லாதவன் படத்தில் காமிப்பாங்க பாருங்க, அத்தனை பேரும் போய் அங்க டாய்லெட்டுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அவருடைய கஷ்டங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுல கூட ஒரு தோழி ஒருத்தவங்க அதை நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த டாய்லெட் கஷ்டம் என்னன்றத சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு வந்து அந்த இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஏன்னா அடக்கி நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் என்னன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைலாம் வாழும்போது பெரிய இடத்துக்கு போகும்போது அது எவ்வளவு கஷ்டன்றதும் இப்போ என்னால வந்து உண்மையிலே நான்லாம் வந்து சின்ன வயசுல கொல்லிக்கு போறதும் தனியா போயிட்டு இருப்பேன். அங்க போனாதான் அது வருமே, அந்த பியூரிட்டி வந்து அந்த பூண்டு செடி எடுத்து பிரிச்சு போடுறது, அப்புறம் ஒரு பூண்டு செடியை வச்சுக்கிட்டு அதுலயே மூத்திரத்தை அடிச்சு அந்த பூண்டு செடியை வந்து காஞ்சி போக வைக்கிறது, இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை யோசிச்சு பாருங்க. அந்த வேற என்ன இப்ப எல்லாம் வந்து போன்லயே முடிஞ்சிடுச்சு. இங்க இருந்து அந்த கொல்லிக்கு நடந்து அங்க போய் முடிச்சுட்டு தண்ணி வந்து வாய்க்கால தண்ணி போயிட்டு இருக்கு, ஐ மீன் வாய்க்கால் வழியா பயிர்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அதுல உட்காந்து காலை கழுவிட்டு தான் வருவோம். ஓகேவா, அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப நீங்க அது மாதிரி போய் வெளியே உட்கார சொன்னா என்னால உட்கார முடியாதுன்ற நான் என்னால அந்த என்ன சொல்றது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாம என்னால இப்ப போக முடியாது. வெளியில போய் உட்காந்தா வராது. அது மாதிரிதான் ஒரு வாட்டி அவசரத்துக்கு போய் இது மாதிரிதான் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு பசங்க கூட போயிட்டு உட்காந்தா வரல, என்ன வரலடா அப்படின்ற வீட்டுக்கு வந்த மாதிரி தான் அது இது வந்து பழக்கம். அப்ப நான் வந்து நீங்க பழகிட்டீங்கன்றதுக்காக இதெல்லாம் ஒரு டாஸ்க். அப்போ பிக் பாஸ் சொல்றாரு, ஒன்று கொடுத்தின வீடுகளின் கஷ்டம். இந்த மாதிரி கோடான கோடி மக்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வழியை உணர்த்தும் விதமாக ஒரு சமூக பொறுப்பின் விதமாக இதை வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி தோணும் அப்படின்றதுதான். அங்க பாத்தீங்கன்னா தீபக் மாதிரி எல்லாம் எலைட் ஆளுங்க எல்லாமே இந்த புல்சை சாப்பிட்றவங்க அவங்களாம் அந்த என்னது நாப்கின் எடுத்து இந்த உதடு ஒட்டி நடக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டா வந்தவங்க தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. யாரும் வந்து அந்த அளவுக்கு ஏப்ப சொப்பையெல்லாம் கிடையாது. அவங்க எப்படி இதுக்கு எதிர்கொள்றாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த டாய்லெட் மேட்டர் சொன்னாங்க. அது ஏன் சொன்னா இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னும் போது இதெல்லாம் தான் சமூகத்தின் பிரதிபலிப்பு. அதுல வந்து பொல்லாதவன் படம் பார்க்கும்போது தெரியும், சந்தானம்ல இருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து கையில வந்து பக்கெட் வச்சு நிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கன்ஷவர் எடுத்து அடிச்சு எவ்வளவு நாள் தண்ணி வந்துட்டே நீங்க கழுவுறது பிரச்சனையே இல்லை. உண்மையிலே இந்த பக்கம் அது பேர் என்ன, இந்த வராங்கல் தாண்டிட்டீங்கன்னா போதும், நல்லா சொம்பு தான் இவ்வளோதான் வச்சிருப்பான். டே எப்படிடா இது பத்தும், நம்ம வந்து குளத்துல இதுல வாய்க்கால்ல வந்து அப்படியே போய் உக்காந்து முழுசா கழுவி பழக்கம். வெறும் சொம்புல எப்படியா கழுவுறீங்க? ஐயோ அதெல்லாம் பெரும் கொடுமை. அதெல்லாம்
அதுவும் அந்த நேரத்துல இந்த டாய்லெட்ல வேற தண்ணி நிறுத்திடுறானுங்க, மெரிச்சாதான் தண்ணின்ற மாதிரி. டாய்லெட்ல யாரோ வேற கத்துவாங்க, டாய்லெட்ல தண்ணி இல்லைன்னு. அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க ஏளனமா பார்க்கலாம். இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வந்தவங்களால தான் அதை உணர முடியும் அப்படின்றதும். பெரும்பாலான கோடான கோடி மக்கள் இந்தியாவில் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாராவி போன்ற இடங்கள்லாம் வந்து இன்னும் ரொம்ப கொடுமையா இருக்கும். நான் செக்யூரிட்டி வேலைக்கு வந்து முதல்ல சென்னைக்கு வந்து அஜந்தா ஹோட்டல் கிட்ட ஒரு வீட்டில் ஒரு 45 பேர்கிட்ட அந்த வீட்டில் இருந்தானுங்க. ஓகே, 45 பேர் ஒரு வீட்டில். அந்த டாய்லெட்லாம் நீங்களாம் வாழ்க்கையில் ஜென்மத்திலலாம் நீங்கள் அப்படி ஒரு டாய்லெட் பார்த்தே இருக்க முடியாது. உங்கள் ஜென்மத்தில் அப்படி பார்த்தே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிலே போயிட்டு அதிலே வருவான். அவன் வேலைக்கு போய் ஆகணும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் ஒரே நாள் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பேகெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். இது என்னடா இது, ஒரு நிமிஷம், ஏதோ நிர்ணி வந்ததுனால அப்படி அது சவுண்ட் வந்தது, ரைட். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபாரத்தில் போய் இந்த டாய்லெட்டோட நான் யூஸ் பண்ணேன், பப்ளிக் டாய்லெட் கூட யூஸ் பண்ணேன். காரணம் என்னன்னா அதெல்லாம் வந்து அப்பப்போ தான் காசு வாங்குறதுனால கொஞ்சம் சுத்தமாவது வச்சிருப்பானுங்க. அங்கேயே குளிச்சு, அங்கேயே துணி துவைச்சு, அங்கேயே மெரினா பீச்சில் காய வச்சு, அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால அதனுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும்ன்றதுனால அந்த டாய்லெட் விஷயங்கள் வந்து தான் இந்த வீட்டில் வந்து முதல் விஷயமாவே அதை எடுத்து வந்து வச்சிருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. அது மட்டும் கிடையாது, இதே மாதிரி தான் ஸ்கூல் டைமில் வந்து படிக்கும்போது ஆய்வு வருதுன்னு சொல்லி குட்டைக்கிட்ட போய் அவுத்து வச்சுட்டு டாய்லெட் வருதுன்னு போயிட்டு ட்ரௌசர் அவுத்து வச்சுட்டு போயிட்டு வந்த குத்தம். ஏன்னா அப்போ வந்து ட்ரௌசர் வச்சுக்கிட்டே போக தெரியாது, அவுத்து வச்சுட்டு தான் போயிட்டு வந்தேன். போய் வந்து பார்த்தா ட்ரௌசரை காணோம். எங்க அப்பா உதச்சாம்பாரு, ஒரு ட்ரௌசரை கூட வச்சுக்க துப்பில துப்பி உதச்சாங்க. இந்த பக்கம் அப்படியே என்னது துணிப்புக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே திருப்பி அப்படியே முதுகுல அப்படியே முடிய பிடிச்சிக்கிட்டு அப்படியே டொம்முன்னு அடிப்பான், மடார்னு. அவ்வளோலாம் உதவாங்க. ஒரு ட்ரௌசரை வச்சுக்க துப்பு கிடையாது அப்படின்ற உதைகள்லாம் வாங்கி உரம் வாய்ந்த மண்ணு. அதுதான் தெரியும். இல்லை, எனக்கு அந்த கதையிலே வந்து உங்க பாட்டி ட்ரௌசர் தெரிஞ்சது. ஆமாம், அது பெரிய கதை. அது அவமானம் இப்போ கூட சொல்றதுக்கு வந்து கூச்சமா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரே விஷயம்தான், ட்ரௌசர் தொலைஞ்சது எல்ஐசி கிட்ட. எங்க பாட்டி எங்கன்னா செங்குன்றதுக்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தது. எனக்கு அந்த வயசுல எனக்கு அந்த அறிவு இருக்குது. எல்ஐசி தானே தொலைஞ்சது, அங்கதானே சுத்துப்பட்டத்துல கேட்டதானே கிடைக்கும். எப்பயே டிடெக்டிவ் வேலை செஞ்சிருக்கு பாருங்க. என் பாட்டிக்கு தெரியல. இல்ல, அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தது, அதுவும் கால வேளையில எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்றது, அது வந்து பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து விஷாலுக்குலாம் கோவமே வரும். என்ன போ சொன்னீங்க, ஒன்னா போ சொன்னாங்க, எனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம், நீங்க போ சொன்ன அப்பெல்லாம் எனக்கு என்ன டாய்லெட் வந்துருமா, அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இந்த டிஸ்கஷன் வந்து அதான் நீங்க சொன்ன விஷயங்களோட யோசிச்சு பார்க்கும்பொழுது அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்து புரியுது. அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப கேஷுவலா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வராதுன்னு புரியாது. ஓகே, சோ அதன் பிறகுதான் வந்து இந்த மழையில நிக்காதீங்கம்பாங்க, அவ்வளவுதான். இல்ல, விடுதிக்குள்ளாரதான் இருக்கணும்னு பிக் பாஸ் ஒரு ரூலே போட்டிருக்காரு. பிக் பாஸோட ரூலு மழையில நிக்க கூடாதுங்கிறது. விடுதி, அதுவும் வந்து நீங்க அந்த ட்ரெஸ் போட்டீங்கன்னா விடுதிக்குள்ளாரதான் இருக்கணும். அது போட்டதே வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சண்டை வரணுன்றதுக்காக தான் அந்த இதுவே போட்டது. இது வந்து சௌந்தர்யா வந்து அன்ஷிதா கிட்ட சொல்லுவாங்க. அன்ஷிதா கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, அன்ஷிதா உள்ள போய் நில்லுங்க. அன்ஷிதா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, ஏன் பர்சனல் விருப்பம், நான் இங்கதான் நிப்பேன், எனக்கு பிடிக்கும், இப்படி பேசிட்டா அது கரெக்ட் ஆயிடுமா? அதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வந்து அன்ஷிதா தான். அதுதான் அன்ஷிதா கூடன்னு சொல்ல முடியாது ஜாக்கி, அதை பேசுறேன் நான் இப்ப சொல்லும்போது சொல்றேன். சோ இப்போ வந்து நான் வந்து நான் வந்து வேலை பண்ணல, நான் இப்போ வேலை பண்ணல, நான் இங்க நிப்பேன் அப்படின்ட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இது சொல்லிட்டே இருக்கும் பொழுது நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இங்கதான் நிப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கோ, நீ போக மாட்டேன்னா சொல்லக்கூடாது, நீ உள்ளதான் போய் இருக்கணும் அப்படின்னா நான் மாட்டேன் அப்படின்வாங்க திரும்பவும். இத சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, சௌந்தர்யா வந்து அவங்கள்ட்ட இருந்து போய் கொடைய புடுங்க போவாங்க. கொடைய புடுங்கன்னா இவங்க உள்ளார போயிடுவாங்க. தாட்டு
இத செஞ்ச உடனேவே ராணவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படி நீங்க மேல கை வைப்பீங்க, அதுவும் பாஞ்சில வந்து மேல கை வச்சீங்கன்ற மாதிரி எடுத்துட்டு வருவார். சௌந்தர்யா வந்து நம்ம போன வாரங்கள்ல கூட சொல்லிட்டு இருந்தோம், ஒரு நல்லா போக வேண்டிய ஒரு டிஸ்கஷனோ நல்லா போக வேண்டிய ஒரு பிரச்சனையோ என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் பரபரன்னு போயிட்டு நானும் நீர்த்து போக வைக்கிறது. அதனாலே வந்து கோவா கேங் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது. ஏகப்பட்ட இடங்கள்ல வாயை விட்டு இதை போய் தடுக்க போறோம்னு சொல்லி விழுப்புண்ணுங்களை வாங்கின்னு வந்தாங்க ஜாக்லின்னு வச்சுக்காங்களேன். அது அவங்க கிட்ட நிறையவே உண்டு. ஆனா போனதும் அதாவது அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, பாஞ்சு போனாங்கன்றது அன்சிதா ரிஜிஸ்டர் பண்ணாங்க. கடைசியா அவங்க வந்து போய் கொடையை புடுங்க தான் போவாங்க. அதேதான் இல்ல எங்க பாஞ்சி மழையில போனா வழிகேசி தான் ஒண்ணு, அந்த அளவுக்கு எல்லாம் பாஞ்சி போனா எகிரி வந்தாங்களா, வந்து கொடையை புடுங்கிறதுக்கு வந்தாங்க. அவ்வளவுதான். உடனே வந்து இதை முத நாளே திட்டம் போட்ட ராணுவ, அதாவது எல்லார்கிட்டையும் வந்து சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா, பெண்கள் தான் வந்து எளிமையான எனக்கு அவருக்கு. ஆம்பளை கிட்ட வந்தீங்கன்னா கிடுதாங்கி போயிடுவாருன்னு வச்சுக்காங்களேன். அது பேசுறதோட சரி. அதை ராணுவம் வந்து ஒரு கட்டத்துல இதே மாதிரி, இது என்னன்னா ஒரு வாட்டி உதவாங்கிட்டார்ல ராணுவ கிட்ட, ஐ மீன் ராயன் கிட்ட வந்து ராணுவ வந்து தள்ளி விட்டு அந்த தள்ளுமுள் வந்துட்டுல, இதுக்கப்புறம் யாராவது கை வச்சிட போறாங்கன்னு சேஃபா இது இங்க பக்கம் போயிடுறது, கத்துறது திரும்ப அங்க அதே மாதிரி தான் கத்தி. இதே மாதிரி கத்தும்போது எல்லாம் சும்மா விட்டுருவாங்கல்ல, அடிச்சு தூக்கி போட்டா நான் வெளியே போறேன்டா அப்படின்ற மாதிரி. என்ன மகத்து வந்து ரெட் கார்டு வாங்கினார் ஃபர்ஸ்ட். அவர் வந்து என்னது இந்த படத்துல என்னது ஆயுத எழுத்துல ஒரு பக்கம் வெள்ளக்காரி ஒரு பக்கம் கருப்பி அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாழ்ந்தாருன்னு வச்சுக்காங்களேன். பேதியில போவான். அப்ப அந்த இதெல்லாம் வரல, இந்த டைலாக்லாம். பேதியில போவான், நீ ஆர்டிஸ்ட் டே அப்படின்ற மாதிரி பேதியில போவான்ற மாதிரி எல்லாருடைய வாய் தெரிச்சு கொட்டிட்டு தான் அவர் வந்து வாழ்ந்தாரு. ரெட் கார்டு வாங்கிட்டு போனான்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வரலாற்று ரெட் கார்டு அவரு தான் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி வந்து இந்த ரெட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க இவருக்கு, ராயனுக்குன்ற மாதிரி. அது ஒரு அதான் ரெட் கார்டே போனாலும் பரவாயில்ல, மயரா போச்சு ஆட்டம், உதச்சிட்டு தான் போறது அப்படின்ற மாதிரி தான் ராயன் இன்னைக்கு இறங்கினாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் பேசுறாரு ஆக்சுவலி. ஆமாங்க, அது ஒரு மாதிரி இப்ப நம்ம வெளுக்கணும் அப்படிங்கிற அதுதான் வெரைட்டி வெளுக்க தோணுதுன்ற மாதிரி தான் அவர் பண்றாரு. அதுதான் வந்து அந்த சம்பவம். அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா, இதுக்கப்புறம் வந்து ஆளுங்க மேல போனா அடிச்சு போடுவாங்க. இப்ப இவரெல்லாம் இருக்காருல்ல சத்யா, அந்த மாதிரிலாம் ஏதாவது தப்பு டுப்புன்னு ஏதாவது ஆயிட போகுதுன்றனால அவர் என்ன பண்ணுறாரு, சேஃப் கேமாக வந்து பெண்கள் பக்கம் தான் அவர் வந்து இறைய தேர்ந்தெடுக்கிறார். அந்த இறை தான் இன்னைக்கு வந்து சவுண்ட். அந்த சவுண்ட் வந்து பின்னாடியே வந்து அதை வந்து முத நாளே அவர் வந்து முடிவு பண்ணது. ஆமா, யாருன்னா பாத்தீங்கன்னா இவரு ரஞ்சித் நிப்பாப்ல, உள்ள வந்து இவரு பேர் அருண் வந்து ஸ்மோக்கிங் ஜோன், அருண் விஷால் வந்து இது வந்து எடுப்பார் கைப்புள்ள, இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அழகா வந்து காயின கட்டக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்காங்களேன். அதுலதான் அவர் மாட்டிக்கிட்டாரு. நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிட்டு. மேம் நான் தான் சொன்னல மேடம், எனக்குலாம் சென்டே வேணாம் மேடம், எனக்குலாம் சென்டே கிடையாது, பேசினாலே போதும். அதை நான் தான் சார் சொல்றேன். அது ரைட்டு மேடம், நீங்க மட்டும் இல்ல மேம், அது நான் இப்பயே தெரியும் எனக்கு. பட் ஆனா அது நான் சொன்னது தான். அது சார் உங்களுக்கு எப்போ தெரியும் தானே, தெரிஞ்சாலும் ஒன்னும் யாரும் வரல இல்ல. அப்படி இல்ல வந்து உங்களை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு இல்ல, எல்லாமே வந்தாங்க, அவங்க பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போனாங்க. இன்னொன்னு நான் நிறைய பேர் நிராகரிச்சேன். ஏன்னா அப்ப எங்க வீட்டுல டாய்லெட்டே கிடையாது, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது என்ன அப்படிதான். அது கரெக்ட். ஸோ அதான் இன்ட்ரெஸ்டிங்கா அது அப்படி இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா தூக்கம் கலைஞ்சு நல்லா இருக்கு. இருங்க, இன்னொரு தூக்கத்தை இன்னும் வந்து சிறப்பு செய்யறதுமா இன்னொரு விஷயம் பண்றாங்க. ஆண்டவரே, அம்மம்மா இன்று மாறினேன், அன்புக்கு நன்றி கூறினேன், உள்ளத்தின் காயம் மாறவே உதவியதும் வார்த்தைதான், நிம்மதியின்றி வாடினேன், இன்றிட நிழல் தேடினேன், திக்கற்று போன வேளையில் தெரிந்தது என் பாதைகள், உனது பாடல் கேட்டது, மனதில் பாலை வார்த்தது, புயல் காற்றில் வாடி நின்ற ஓடம்தான் கரையை சேர்ந்தது. ஆக்சுவலி இந்த அம்மா ஞாபகம் வரும்போது நிறைய பேர் நிறைய பாட்டு, அந்த பிளம்பிங் இடைக்க விதி மாதிரி வந்து பண்டாரி ஆடிட்டே இருங்க கைய, அம்மா என்றழைக்காத. அப்புறம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போனா இது இந்த பாட்டு, அந்த காலையில் எழுந்ததும் கால் தொட்டு கும்பிட்டு காலை கழுவி விடுவேனே அம்மா என்றால் தானே என்ற அந்த பாட்டு போவான். எனக்கு இன்னும் இந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட்.
வென்னவர் டீ அதுலேயும் இதே மாதிரி வந்து அவங்க அதில் அந்த இதெல்லாம் இருக்கும் நிறையா. என்னத்தா பொன்னாத்தா என்னத்தான் விட்டு போனா, உண்மையிலே ஒரு சோகத்தை வந்து புழிஞ்சு கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு சாங். அது ஃபேண்டாஸ்டிக் சாங். எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு அது பெண் அருகாமை, பெண் தேவை, பெண் இது எல்லாமே வந்து அந்த டிப்ரெஷன் மோடில் இருக்கும்போது கூட நிற்பதும் அதை பகிர்ந்து கொள்வதும் தான். அப்போ அவர் சொல்லுவா எல்லாமே. அவன் தான் கேட்பான் முதல்ல அவனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி கண்ணுலாம் கலங்கி போயிருக்கு, உனக்கு என்ன. அதை விட இன்னொன்று அவன் கேட்ப என்னன்னா, உன்னை பெத்த தாய்மொழி உன்னை தாங்கட்டுமா அப்படின்வா. அதை யாருமே கேட்டது கிடையாது. வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய பேரை பார்த்தாலும் நம்ம ஒரு சில பேர்கிட்ட அந்த ஃபீலை பண்ணுவோம். அம்மா மாதிரி, எங்கள் அம்மா மாதிரி நீ என்னை பார்த்துக்கிறேன்னு ஒரு சில பேர்கிட்ட தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து அவன் சொல்லுவான், பெத்த விட்டு போகலாம், பூமி விட்டு போவோம், அந்த மாதிரிலாம் பேசும்போது தான் அவனுக்கு வந்து நம்மளை ஒரு கேரக்டர் வந்து நம்மளை வந்து கன்சர்ன் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஃபண்டாஸ்டிக்கான சாங்கு. இந்த சாங்கை வந்து ஒரு $5 போட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன். ராஜசேகருக்கு என்னுடைய நன்றி மன்மோ. ட்ரூலி செட் சாங் ரெக்வஸ்ட் கண்களில் என்ன இரமோ ஃப்ரம் உழவன் செகண்ட் சரணம். அந்த பாட்டில் எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். மாறி மழை பெய்யாதோ மக்கள் அந்த சாங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கோழி ஒண்ணு பெண்ணல்ல ஊதா அந்த வச்சு அது கிடக்குது கழுத தூக்கி போடுங்க. அவங்க பெரியவங்க அவங்களுக்கு ஒரு பாட்டு. ஆனால் அந்த டைம்ல வந்து கல்யாணத்துக்கு அந்த பாட்டு தான் நான் போடுவோம். அப்போலாம் வீடியோ எடுத்துட்டு கல்யாண சாங்கில் வந்து அந்த பொண்ணு அழைப்புக்கு வரும்போது அந்த பாட்டு தான் போடுவோம். ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் சாங்ஸ். ஆமா, கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு அந்த பாட்டு சொன்னீங்க. வருங்களுக்கு வெள்ளம் தரையில ஆயிரத்துள்ளோம். ரைட். கொஞ்சம் நிலியா போன புள்ள கீழே அங்கிட்ட அங்கிள் வந்தாருல்ல இன்னைக்கு. 7 ஆயிடுச்சு. 7 தானே? 7 10 வரையும் டைம் இருக்குல்ல. இன்னைக்கு தான் கீழ்வீட்டு அங்கிள் வந்தாரியா. நான் ஒரு 2-3 நாளாக சொல்லிட்டே இருந்தேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அவர் ஆனால் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, பாவம் ரொம்ப பொலைட்டாக வந்து பெஸ்ட் பண்ணாரு. அதுதான் அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா கூட என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனா சில பேர் நம்ம கிட்ட வந்து இந்த பொலைட்டா அதை வந்து கேட்கும்பொழுது அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, ராம் படத்துல இருந்து ஆராரிராரோ அந்த பாட்டு கூட நல்லா இருக்கும். நான் என்னை அதான் சுஜியும் இது பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு உயிரும் நீரும் நீயே ஓலக்கையும் நீயே உன்னையே நினைப்பே தாயே. Worst behavior. Okay. Fine. இப்ப இங்க வந்துரும். இவங்க என்ன அப்படின்னா, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமே குறைவு. காரணம் என்ன தெரியுமா? இவன் எப்படியா இருந்தாலும் வந்து நைட்டு வந்து ஒண்ணுக்கு இருந்திருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஜாக்கெட்டில் இவன் பேசிட்டு இருப்பான். ஒரு தூக்கத்தை போட்டு வருவோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா குழுமணம் வர இனிமேல் சீக்கிரமா வந்துரும்பா. ஆமாம்பா, அது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஃபைன். இது வந்து அதுக்கப்புறம் அந்த கை வைக்காதீங்க, தொடாம பேசுங்க, அப்படியா இப்படியான்னு கத்திட்டே இருக்கும்போது மஞ்சரி வேற இப்ப அவர் இப்படி கையை நீட்டி பேசிடுவார் போல இருக்கு. ஒரு மேனேஜர் கிட்ட இப்படி பேசாதீங்கன்ட்டாங்க, இப்படி தட்டிட்டாங்களாம் கைய. என்ன எப்படி நீங்க அடிப்பீங்க அப்படின்ட்டாரு. இதை ஒரு பிரச்சனையாக்கி இது ஒரு 1/2 மணி நேரம் சண்டை போடுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, இதுல ஸ்ட்ரைக் வேற போய்கிட்டு இருக்கான் அந்த டைம்ல தான். அந்த பாடாவதி ஸ்ட்ரைக்குங்கிற மாதிரி இருந்தது. சோ மேனேஜ் கிட்ட கையே இறக்கி பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஜாக்கி. இப்ப என்ன இவங்களோட கோரிக்கை என்ன இருக்கும்னா, மேனேஜர்ஸ் வந்து மன்னிப்பு கேட்கணும். அதாவது கொடையை புடுங்கின சௌந்தர்யாவும் சரி, கொடையை வச்சுட்டு இருந்த அன்ஷிதாவும் 2 பேருமே சொல்லுவாங்க, அவ கை பிடிக்கல, என்ன பிடிக்கல, என் கையை பிடிக்கல, கொடையதான் பிடிச்சா, என் கொடையதான் பிடிச்சா. அவர் திரும்ப எப்படி நீங்க கையை எம்ப்ளாயி மேல கை வச்சு. சௌந்தர்யா வந்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு மேடம். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த குதிரெல்லாம் சிலுக்கும் தெரியுமா? ஒரு பொண்ணு இவனுங்க எல்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பானுங்க, எல்லாம் உட்காந்துட்டு இந்த மரத்தட்டில் உட்காந்துக்கிட்டு. அப்பதான் அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு மக்கிட்டி கட்டிக்கிட்டு 2 துண்டை புழிஞ்சு தோல்ல போட்டு விட்டு போயிட்டு இருக்கோம். உடனே பார்த்தா குதிரை கணக்கிற சவுண்ட் மட்டும் கேட்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா அந்த படம்லாம்? ஓகே, சரி விடுங்க. இப்படி ஒரு படம் நான் பார்த்தேன், நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, சரி.
ஸோ அவரு அதான் சம்பந்தமே இல்லாம புடிச்சுக்குவாரு. சௌந்தர்யா அது வரையும் எகிரி வர மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து எகிரின்னு வருவாங்க. நான் எங்க அது பண்ணேன் இது ஏற்கனவே அவங்க போன வாரம் தான் திட்டு வாங்கியிருக்காங்க ஜாக்கி. நீங்க எகிரின் இப்படி வரலாம் சௌந்தர்யா, இது பாக்குறதுக்கே நல்லா இல்ல, அடிக்க வருவீங்களான்னு ஏற்கனவே கேட்டிருக்காரு அவரு. இப்ப நீங்க போயிட்டு அவங்க கையை பிடிச்சி தள்ளி விட்டீங்க, கொடையை பிடிச்சி இழுக்காம கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சொன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துருவாங்க. இல்ல பயந்தா அழுதுட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனா பிடிக்கல அவளே சொல்றா கேளு அப்படின்வாங்க. ஆனா அன்ஷிதா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அவங்க என் கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து நைட் வந்து கேட்பாங்க தெரியுமா அவங்க. ஆமா நான் அதுதான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆமா மஞ்சரி கேட்பாங்க, இது ஒரு டாஸ்க்ல நீ ஏன் இதை கொண்டு வந்த, பர்சனல் விஷயம் தானே, அவரை மார்க்கிங் பண்ணாங்க இல்லைங்களா, அதுக்காக அதை நீ எப்படா டாஸ்க்ல கொண்டு வருவ அப்படின்னு. அது மாதிரி தான் சமைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு நான்லாம் சுடு தண்ணி ஊற்றிடுவோம் காலில். என்னன்னு கேட்டால் லாஸ்ட்டாக சொல்லிடுவோம், வீட்டு வெளியே வந்து இன்டர்வியூல சொல்லுவேன், எனக்கு ரொம்ப மார்க்கிங் பண்ணியிருந்தாரு, சுடு தண்ணி ஊற்றுவோம் காலில் அப்படின்னு. தப்பா அதனால தான் ஜாக்கி நம்ம எல்லாம் அதனால தான் நான் போகவே மாட்டேன்னு கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா ஒத்தக்கண்ணை எவ்வளோ ஓட்டிருக்கோம், கண்டிப்பா வச்சு செய்வான், சும்மாலாம் ஓட மாட்டான். ஐயோ அம்மா மாட்டிட்டேன்னு வச்சுக்காது, அவ்வளவுதான், நீ ஒன்னும் செய்வா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அழ வச்சுதான் அனுப்புவான்னு வச்சுக்காங்களேன், அழ வச்சுதான் அனுப்புவான். ஆமா அதுதான் சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்ணுங்க போய் இன்னைக்கு இதான் இந்த கமெண்ட் பாருங்க. நான் உங்க இல்ல இது அதாவது ஆலிவர் கிறிஸ் போட்டிருந்தான். அதாவது என்னன்னா அவங்க வந்து சௌந்தர்யா வந்து லைவ்ல சொன்னாங்க இன்னைக்கு, எனக்கு வந்து இந்த நாமினேஷன் பாஸ் அது யாருக்கோ போகிறதுக்காக அதை பண்றாங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன், அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜூட்டியான பொண்ணு. சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்களாமா? சாரி சௌந்தர்யா இல்ல, ஜாக்லின் சாரி, நான் பாருங்க இதை பாருங்க. ஆனா லைவ்ல ஜாக் முத்துக்கிட்ட பேசுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், அதுல பிக் பாஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்காக என்ன நாமினேஷன் ஜோனுக்கு அனுப்புறாருன்னா வேற ரீசன் இருக்கு, அவங்க நினைக்கிற யாரோ வர்றதுக்காக பண்றாங்கன்னு. தட்ஸ் ஆல். அதுதான் அது ரொம்ப நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3-4 வாரம் 2-3 வாரமாவே இந்த பேக் ஸ்டாப்பிங் வந்து பிக் பாஸ் மூலமாவே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது வில் நோ தட், அவ்வளவுதான். அது சரி விடுங்க, ஒத்தக்கண்ணா அவரு அப்படிதான் எப்பவுமே. அவர் வந்து அவங்க கம்பெனிக்காவே அவங்க கம்பெனிக்காக அப்படியே வேலை செய்யறாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரியா? ஸோ இந்த இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு வரும்பொழுது உண்மையிலேங்க அதுக்கப்புறம் தீபக் போய் பேசி அந்த மஞ்சரி அடிச்ச சண்டைய ஒரு மாதிரி ஆக்கி ஐயோப்பா, அதான் இவங்க எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டாஸ்க வேற மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது ஜாக்கி. அதுல ஏதாவது ஒரு சண்டையை எடுத்துட்டு வரணும், அதுல ஒரு பிரச்சனையா இருக்கணும், ஒரு கசகசகசகசன்னு ஒரு சண்டை. மஞ்சரி காலையில பேசும்போது விஷாலுக்கு அவருக்கு சண்டை, அவர் ஆயே போகாம இருப்பாரு, ஏன் ஆயி போகலன்னா இப்போ வராது, அது எப்படி வரும், அவங்க சொல்லுவாங்க 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, 2 மினிட்ஸ்ல அது வரும்போது தான் வரும், அது போச்சுன்னா போனதுதான் திரும்ப. அதாவது ஃபிளைட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோ, சில ஃபிளைட்லாம் வந்து காத்து தான் சரியில்லைன்னு டப்புன்னு மேலே ஏறிடும், சொரன்னு போயிடும். நாங்க நிறைய வாட்டி இந்த லேண்டிங்ல நிறைய ஃபிளைட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க, இறங்கும் அப்படியே பார்த்தா என்னடா தொட போறேன்னு பார்த்தா டப்புன்னு ஆடிக்கிட்டு மேலே போயிடும், அப்புறம் சுத்தி அப்புறம் காத்து அந்த மாதிரி மேலே போயிடுச்சு, வராது அது. இவருங்க மஞ்சரி பறந்தாலும் விடமாட்டேன் பிறர் கையை, அது மாதிரி இவங்க பாடுறாங்க. அவர் இல்ல டேக்கப் ஆனது ஆனது, அது ஒரு 20,000 அடிக்கு மேல போயிடுச்சு. இட்ஸ் நாட் கமிங் ரைட் நவ், இட்ஸ் சம் என்னது இட் ஹேவ் சம் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லுவாருன்னு. இந்த சண்டையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா உள்ள வந்து தீபக் கூட்டு போய் பேசுவாரு. பேசினதுக்கு அப்புறம் இவங்க வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க, அன்ஷிதாவே சொல்றா நான் வந்து மேலேயே வைக்கலன்னு, ராணவ் இதை பர்பஸ்ஃபுல்லா என்கிட்ட சண்டை பண்ணணுங்கிறதுக்காகவே பண்றாரு, தான் தெரியணுங்கிறதுக்காக பண்றாரு. அவங்க டக்குன்னு சொல்லுங்க தெரியலன்னா எங்கேயாவது ரோட்ல போய் நடக்க சொல்லுங்க, எங்கேயாவது போய் நிக்க சொல்லுங்க, இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. ஆக்சுவலி இதுல வந்து கேஸ் வாங்குறது இன்னொரு ஆளும் கேஸ் வாங்கினது மஞ்சரியும். இவரு எகிரியும் போகும்போது கையை அடிச்சுட்டாங்க, அடிச்சிட்டானே வந்து ப்ரொவோக் பண்ணிடுவாங்க. அதுல வந்து இவங்க அன்னைக்கு நாள் முடியறவரையுமே மஞ்சரி நான் செய்வாங்க, நான் வேணுனே தான் செஞ்சேன், உங்களுக்கு வரைக்கும் வந்து தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுச்சு, இதுக்கப்புறம் முழுக்க நினைஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு முக்காடு
வேணும்னா செஞ்சேன். இல்ல இப்ப அது கேமுக்காக பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னாரு, அது கேம்லங்க. மஞ்சரி என்ன சொன்னாரு அவரு, ஆமா. அது கேம்ல அவங்க வந்து மிளகா சாப்பிட சொல்லலாம், எது வேணா பண்ணலாம். அது ஒரு கேமுக்காக அவங்க பண்ணாங்க. அது எப்படி, அது பிக் பாஸ் சொல்லிப்பாருன்னு சொல்லிட்டாரு. ஹிண்ட். இப்ப அவங்க அதே ஹிண்ட புடிச்சுக்குவாங்க. நான் கேமுக்காக ஒரு கேம்ல இத வந்து ஒரு மேனேஜரா நான் வெளியில இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக செஞ்சேன் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சா இவரு கம்முன்னு இருந்தா கூட பரவாயில்ல ஜாக்கி, ஹிண்ட் எடுத்து குடுக்குறேன்னு சொல்லி வேற பண்ணிட்டு போறாரு பாருங்களேன். வாரத்துக்கு வாரம் வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நம்மளால. சோ இவங்க வந்து கடைசியா சௌந்தர்யா வந்து அழுது மன்னிப்பு கேட்டுருவாங்க ஜாக்கி. அதாங்க நடக்கும். மன்னிச்சிருங்க, என்ன நான் ராணவ் கிட்டயும் மன்னிப்பு கேட்கறேன், அன்ஷிதா கிட்டயும் மன்னிப்பு கேட்கறேன்ருவாங்க. அடுத்து வந்து மஞ்சரியை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. மஞ்சரி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு நினைக்கிறேங்க. அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இது வந்து தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்ப மஞ்சரி சொல்ற ஒரு வார்த்தை நல்லா இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க எப்படி வேணா சொல்லலாம். அடிக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கும் தெரியும், ஒரு தட்டி விடுறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெஃப்ரி பேசுனதுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ராணவ் எல்லாம் முடிச்சிட்டீங்க, இப்ப இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டாச்சு, இப்ப நான் கேக்குறேன், அங்க அந்த சண்டையில நீங்க என்ன தட்டி விட்டீங்களா இல்லையா, என்ன வந்து ஷோல்டர்ல வச்சு தள்ளி விட்டீங்க, செஞ்சீங்களா அப்படின்னு. இல்ல சார், எனக்கு சார் தெரியல சார் அப்படின்லாம் பேசுவார் அவரு. அவர் சாதாரணமா பேசும்போது கூட எனக்கு கோவர மாட்டேங்குது ஜாக்கி. இந்த மாதிரி பேசுறப்பதான் அப்படி ஒரு நமக்கு ஒரு இது வருது. சோ அப்ப ஜெஃப்ரி சொல்றது ரொம்ப அழகா சொல்லுவாப்ல. அதாவது உங்களுக்கே நீங்க கோவத்துல என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எல்லாரையும் வந்து சொல்லாதீங்க. நீங்க இப்ப அவங்க வந்து உங்களை அடிச்சது தப்பு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணது என்ன அப்ப அப்படிங்கறதையும் வந்து கேப்பாப்ல. கேட்டுட்டு நீங்க என்கிட்ட எகிரிட்டு வரலையா, ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல உங்களுக்கே தெரியல, உடனே சொல்றாரு சார் என் இன்டென்ஷன் அப்படின்னா கிடையாது. அதே தாங்க அவங்களுக்கும், உங்களுக்கு அது இன்டென்ஷன் கிடையாதுங்கிறது நீங்க சொன்னாதானே தெரியும். அந்த மாதிரிதான் அவங்களும் அவங்க இன்டென்ஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க, நீங்களும் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப பவ்யமா ஓகே சார் ஓகே அப்படின்னு. அதாவது அந்த யூனியன் லீடரா இருக்கும்போது ஒரு பேச்சு, யூனியன் லீடர் இல்லாம சைக்கிள் ஓட்டு இருக்கும்போது ஒரு பேச்சு, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது. இதுல நடுவுல ஒரு விஷயம் நடக்கும் ஜாக்கி. ஒரு மணி நேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க ஸ்ட்ரைக்கே ஏன் வெளியில தெரியல அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு 2.1 பேர் வச்சிருக்காங்க. அவரு போய் உட்காருவார் ஃபர்ஸ்ட். மஞ்சரியும் சௌந்தர்யாவும் பண்ணது தப்பு, இதுதான் மேட்டர். இதுக்கு அவங்க யார்கிட்ட பேசினாங்களோ நீங்க 2 பேரும் வந்து இல்ல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணல, அருண் வந்து பேசுறதுக்கு வருவாரு. சோ யாரு பிரச்சனை, மஞ்சரிக்கு வந்து ராணவோட பிரச்சனை, சௌந்தர்யாவுக்கு அன்ஷிதாவோட பிரச்சனை, நீங்க 2 பேரும் உள்ள வாங்கம்மா பேசி சால்வ் பண்ணிடலாம், இததான் பேசுறதுக்கு போனாரு. ஒரு 2 hours கண்டினியூஸா பேசினாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பேசிட்டே இருந்து ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் மஞ்சரி வெளியில வந்து சாரி கேட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி ஏதோ பேசிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல முத்து ஏதோ திருப்பி அவர் போறவரை கூப்பிடுவார் பாருங்களேன். அன்ஷிதா வந்து கை கூப்பி சொல்லுவாங்க, சார் நீங்க போங்க சார், நான் உங்களுக்கு பர்மிஷன் தயவு செய்து போங்க, வேலை கெடுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க ஜாக்கி. அவ்வளவு நேரம் பேசியிருந்திருப்பாரு போல இருக்கு. அது திரும்ப திரும்ப ஏதோ பேசும்போது கூட நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், இல்ல நான் வந்து இருக்கட்டுமான்லாம் இருக்குல்ல, ஐயோ நீங்க கிளம்புங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கான ஒரு விஷயத்த பண்ணி முடிப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் வந்து சௌந்தர்யா வந்து சாரி கேட்டாச்சு, இவங்களும் சாரி கேட்டாச்சு, ஜெஃப்ரி ராணவன்ட்ட கேட்டதையும் பேசியாச்சு. ஓகேவா. இப்ப ஜாக்லின் வந்து அருண் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர் பேசும்போது என்ன பண்ணுவாரு, முத்து நடுவுல வந்து ஏதோ சொல்ல வருவாரு. சொல்ல வந்தோடனே ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி பண்ணாரு. எப்படி என்ன கூத்தாடின்னு சொல்லலாம் அப்படின்றது முத்து கேட்பாரு. அப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிருங்க, அவர் நடுவுல வந்தாரா நடுவுல வந்துட்டாருன்னு சொல்லுங்க, அதே திரும்ப திரும்ப கூட சொல்லுங்க, ஆனா இந்த வார்த்தையை தவிர்த்துருங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரி கேட்க சொல்லுவாங்க, ஆனா அவர் சாரி கேட்க முடியாது சொல்றாரு. அவர்கிட்டலாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு, நான் பண்றதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குதுன்னா நீங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் லீடரை பார்த்து கேட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. அப்பதான் போனவரை திருப்பி கூப்பிடுவாங்க. அவர் அப்படியே அன்ஷிதாலாம் பயந்தே போயிருவாங்க, இல்ல நீங்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த ஜாக்லின் தான் கேட்பாங்க முத்துக்காக. பட் ஆனா ராணுவுக்காக சத்யா இறங்கி இருக்காரு பாத்தீங்களா. ராணுவுக்காக நீங்க சத்யாலாம் பயங்கரமா கத்து. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க இந்த சோசியல் மீடியால கமெண்ட் போட்டுருந்தாங்க, பெட் வைக்கிறேன் 1000 கேமரா இருந்தாலும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தெரியவே தெரிய மாட்டாரு, யார் தெரியுமா, சத்யா தான். அதாவது 64 கேமரா 1000 கேமரா இருந்தா கூட சத்யா எங்குமே தெரிய மாட்டாருன்ட்டு அதை பொய்ப்பிக்கும் விதமா இன்னைக்கு வந்து களத்துல தலைவர் இறங்கினார். ஆக்சுவலி இதுல என்ன காமெண்ட்னா, அவர் பாத்ரூம்ல இருந்த இந்த பிரச்சனையா நடக்கிறப்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் குரல் கொடுத்திருப்பாரு. 33 நிமிடங்கள் ஆயிடுச்சு ஜாக்கி. அப்படியே கமெண்ட் படிச்சீங்கன்னா புரியுதா என்ன சொல்றது, 33 நிமிடங்கள். ஆமா
முடிச்சா ஒரு எனக்கு 10 நல்லாவே நிமிஷம் 40ல் முடிச்சிடலாம் ப்ளீஸ். ஓகே, எனக்கு நல்லா புரியுது. இந்த ஹாய் சொன்னவங்கலாம் சொல்லிட்டோம் நம்ம. ஆமா. என்எஃப்பி வந்து ஜெஃப்ரிக்கு போகுது. ஜெஃப்ரிக்கு அவர் வந்து 5வது முறையாக வந்து இந்த மாதிரி நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் வந்து இவருக்கு ராணவுக்கு. ஏன் அப்படின்னும் போது பிரியா வந்து சொல்லியிருந்ததும் யோசிக்கிறது. ஏன்னா தர்ஷிகாவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக கூட மாற்றி ஓட்டு போட்டிருப்பாங்க. தர்ஷிகாவுக்கு வந்து அந்த என்எஃப் போகக்கூடாதுன்றதுக்காக கூட இவங்க வந்து மாற்றி ஜெஃப்ரிக்கு போட்டிருப்பாங்க. இல்ல வேலிடான ரீசன் அது ஆக்சுவலி. கண்டிப்பா. ஓகேவா. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிபியில் வந்து வேலை நிறுத்தம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாமதி அவங்க சிரிச்சு தான் போட்டிருக்காங்க. அதை மலேசியாவிலிருந்து பிரியா. அண்டு அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஒரு அண்ணா தொட்ட பெட்ட ரொட்டு மேல முட்டை புரோட்டா அந்த பாட்டை போட சொல்லியிருக்காரு கார்த்திக் அவர்கள். ஆமா, கார்த்திக் இப்போ அந்த மூடுல ராண வந்து சவுண்ட தலைவர் தவிர யாரையும் டார்கெட் பண்ணுவதில்லை. ஆமாமா. ரஞ்சித் இன்னொன்னு அவரு வந்து வரும்போதே ஒரு பிளான்ல வந்தாருங்க. பவித்ரா கூட லவ் கண்டென்ட் கொடுத்து அப்புறம் அக்காவா சொல்லிடணும். அது வந்து ஸ்டாக்கிங் மாதிரி. இல்ல சௌந்தர்யா தான் அது வந்து மதிக்கவே இல்லைன்றதுனால அவர் பவித்ரா கிட்ட போனார் அவரு. ஓகேவா. இப்ப அதனால எப்படி நீ என்ன மதிக்காம போறன்றது அந்த ஈகோல தான் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அதுதான். ஓகே. சோ அதே போல சௌந்தர்யாவை தான் ஈஸியா ட்ரிகர் பண்ணலாம்னு அந்த பிளான் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து லேசி பாய் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா தன் தப்பை மறைக்க இன்னொரு தப்பை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அவங்க தப்பை மறைக்க இன்னொரு தப்பெல்லாம் செய்யல. அவங்க இதை வந்து மேனேஜரான ஒரு முறையில தான் நான் பிடுங்க வந்தேன்னே சொல்லுவாங்க. ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்தே அவங்க இந்த மாதிரியான வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மாற்றமே கிடையாது. அதுல வந்து என்னன்னா வேணும் இன்டென்ஷனா போட்டு காலை உடைச்சிடும் கை உடைச்சிடும்ன்ற மாதிரிலாம் போறது கிடையாது. கத்துறது மட்டும்தான். அதாவது அந்த பொண்ணு ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம். திரும்ப ஒரு விஷயத்தை பேசிட்டே இருந்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடும். அது வந்து அது நல்லா கவனிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா முத்து அது பிடிக்கவே பிடிக்காது. முத்து கிட்ட அவங்க அதே மாதிரி அருணையும் பிடிக்காது. ஏன்னா அவங்க வளவளன்னு பேசிட்டே இருக்காங்கிறதுனால அது பிடிக்காது. மஞ்சரியை பிடிக்காது. இப்ப ராணோ இதுதான் அந்த பொண்ணோட கிரைட்டீரியா. இத்தனை நாள்ல பார்த்தது. அது முக்கியமா எங்க தெரியும்னா சாச்சனா வந்து அவங்கள திரும்ப சொல்லுவாங்க. இல்லக்கா இல்ல நான் புரியுது அவங்களுக்கு. இப்ப என்ன உனக்கு நீ நல்லதுன்னு நான் ஒத்துக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சோ அப்பவே நான் சொல்லுவேன் அவங்களுக்கு திரும்ப பேசுறது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து ராதா சக்திவேல் வந்து சொல்லியிருந்தாப்ல ஒரு சில பிஆர் குரூப்ஸ் வந்து இந்த ரெட் கார்டை இஷ்யூ பண்ணணும்னு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நீ ஒன்னொரு எடிட்டிங் டீம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கையை வந்து நான் பிடிக்கவே இல்லைன்றதையும் ராணுவ தான் அதுக்கான விஷயத்தை பண்ணாருன்றதையும் அதை எக்ஸ்போஸ் பண்ணது காரணம் தான். ஏன்னா சவுண்ட் வந்து முக்கியமான ஆளு. அவங்க சட்டையே இருக்கும்போது சவுண்ட் வந்துட்டு போலாமே. ஆமா, இப்ப பிக் பாஸ் யோசிச்சு பாருங்க, மேனேஜரா அவங்களை வந்து கடைசி நாள் வரைக்கும் மேனேஜரா வச்சிருந்தாரு. கரெக்ட். எல்லாரும் தானே, அவரும் பெண் தானே, அவரும் ஆண் தானே, அதுதானே அவரும் ஆண் தானே, அதுதானே. சோ அதே மாதிரி வந்து ஏன் தான் இந்த கிறுக்கார ஆணவ இப்படி எல்லாம் அநாயகமா பிஹேவ் பண்றாரு அப்படிங்கறதையும் தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் வந்து எப்பதான் எலிமினேட் ஆவாங்கன்றதையும் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவங்க ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு. சோ இத்தனைக்கும் வந்து விஜய் விஷால் வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வெளில போறேன், நானும் சத்தியம் வெளியில போகணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் அப்படின்னே சொல்லிட்டாரு. என்னால முடியலன்னே சொன்னாரு. நேத்து நான் அதையும் வந்து சொன்னேன். ஓகேவா. முத்து வந்து நடிக்கும் போது சவுண்ட் அது கீழே போயிடுச்சு. சரி, அப்படி கேட்டுச்சு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தான் இன்னைக்கு காலையில இருந்து மழை நிக்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என் சுரேஷ் அண்ணாமலை அவர் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தான் எம்ஜிஆர் நான் முதலாக தொட்டு பார்த்தது, அருகில் நின்றது. அது எங்க பாட்டி இட்டு போய் காமிச்சது. தட்டஞ்சாவடி தான் அந்த புதுப்பேட்டை போற அந்த டேர்னிங்ல தான் அப்ப மீட்டிங் போட்டிருந்தாங்க. அங்கதான் எங்க தாத்தா வந்து ராகிமானியா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாரு. அப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா அங்குசெட்டிப்பாளையத்தில் தான் வந்து என்னுடைய பால்ய காலங்கள் அங்கே தான் நிறைய போச்சு. அதனால் பண்ருட்டி வந்து இன்னும் சொல்லப்போனால் லட்சுமி நாராயணபுரம் எல்லன்புரம் அதில் தான் எங்களுடைய சொந்தக்காரமாக இருக்காங்க. அப்புறம் ஆண்டிப்பட்டியா, ஆமாம் ஆண்டிப்பட்டி, ஆண்டிக்குப்பம். எஸ், ஆண்டிக்குப்பத்தில் எங்கள் ஒரு அத்தை ஒருத்தம் இருக்காங்க. புதுப்பேட்டையில் ஒரு படம் பார்த்துருக்காங்க, ஒரு டூரிங் டாக்ஸ் இருக்காங்க, ஒரு படம் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அது வழியாக இப்போ லாஸ்ட்டாக அது வழியாக வந்து ஆனத்தூர் வழியாக விழுப்புரம் போயிட்டு வந்தோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அப்புறம் இப்போ ரீசெண்டாக அதே மாதிரி திருக்கோவிலூர் வழியாக போயிட்டு பண்ருட்டி இந்த வழியாக வந்தபோது இந்த வேளாங்கண்ணி பாலிடெக்னிக் எல்லாம் தாண்டி அந்த அங்கிசெட்டிப்பாளையம் ஃபுல்லாக அந்த கிழக்கு தெருன்னு சொல்லுவாங்க. அங்கிசெட்டிப்பாளையத்தில் அந்த கோயில் வாட்டர் டேங்க் அது நீட்டாக போனீங்கன்னா கிழக்கு தெருன்ட்டு அது அங்கே தான் இருந்தோம் நாங்கள்.
அங்கே ஒரு வாத்தியாருக்கு பையன் தான், ஒரு ஹரின்னு ஒருத்தர், அவர் கூட கடை வச்சிருக்காரு மெயின் ரோட்டில். ஸோ அந்த சரௌண்டிங் எனக்கு ரொம்ப பழக்கம், அந்த ஏரியா வந்து. அதனால் இப்போ யாருமே தெரியாது, ஏன்னா குட்டி பையங்கள்லாம் பார்த்தது. ஸோ காரில் போய் அந்த இடங்கள்லாம் காரை நிறுத்தி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தேன். ஏன் இங்கே ஊர் வரத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தேன். அந்த வழியாக வரும்போது சரி ஒரு 5 மினிட்ஸ் டீ குடிக்கிற நேரத்துக்கு இந்த பக்கம் போயோமோ, பழைய ஞாபகம்லாம் அப்படியே ஃபுல்லாக அசை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துருப்பேன். ஸோ லவ்லி டைம். ஸோ ஓகே, ரைட், ஃபைன். இப்போ வந்து ஒரே ஒரு தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தால் கொடிகள் என்ன குற்றம் சொல்லுமா, கொள்ளை துளசி எல்லை கடந்தால் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா, வானுக்கு எல்லை யார் போட்டது, வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது, சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதேது, சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வது எது. அதுதான் இந்த வருஷம் இங்கே வந்து இந்தியாவில் வந்து தப்பிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆமாம், சாஸ்திரத்தை போட்டு தப்பிக்கவே முடியாமல் ஆகம விதிகள் அது இதுன்னு உருட்டி கிருட்டி எல்லா மனிதர்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டு அதில் வந்து பிரிக்கப்பட்டு நாங்களே உயர்ந்தவர்கள்னு சொல்லி அவனை வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா இன்னைக்கு 100ஆண்டு விழா இன்று நடந்தது. அந்த வைக்கம் இது என்னன்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ கூட இருந்தது, நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கே ஷேர் பண்ணி கொஞ்சம் வேலை இருந்தனால பண்ணலை. அதாவது அதனுடைய விஷயம் என்னென்னா, கோயில் வழியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாதுன்றது தான் விஷயம். அப்போ இதில் வந்து நம்மளால எப்படி செகுவரை வந்து எந்த இடத்துல தவறு நடந்தாலும் நான் போகணும், அதுக்கு இணையானவர் தான் பெரியார். இன்னைக்கு பல பன்னடைங்க வந்து அதை வந்து பெரியார் வந்து அதாவது தூற்றினாலும் கூட இங்கேருந்து இப்படி ஒரு வேலை நடக்குதுன்ட்டு வைக்கம்ல போய் போராட்டம் பண்ணுறாரு அவர். ஓகே, அவர் வந்து அரசர் குரூப் வந்து திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து அதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி கிடையாது, வாய்ப்பே கிடையாது, நாங்கள் கொடுக்கவே மாட்டோன்னும் போது அவங்க எல்லாருமே அந்த போராட்டம் பண்ணவங்களாம் எடுத்து உள்ளார போட்டுடுறாங்க, ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டப்போ திரும்ப இந்த போராட்டத்தை நீங்கள் தான் முன்னெடுக்கணும் அப்படின்ட்டு காந்தி கிட்டலாம் வந்து காங்கிரஸ்காரவங்க எழுதி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தோற்ற நிலையில் இருக்கோம் அப்படின்னும் போது. அப்போ தான் பெரியார் உள்ளார இறங்குறாரு. உள்ளார இறங்கி எல்லாத்துக்கும் போராட்டம், கதி கலங்குறாங்க, அதாவது திக்கு முக்காடி போகிறாங்க, தூக்கி உள்ளார போட்டுறாங்க. 4 மாதம் ஜெயிலில் வைக்கிறாங்க. திரும்ப வந்து இதே போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்ப காந்தியை சமாதானப்படுத்துறதுக்கு சமஸ்தானத்துக்கு கூட்டின்னு போறாங்க. கூட்டு போயிட்டு நாங்க வந்து கோயில் பக்கம் அவங்க கோயில் தெருக்கள் அவங்க நடக்கலாம் அப்படின்ற உரிமையை வந்து கொடுத்தா, அப்புறம் நாளைக்கு கோயில் உள்ளார போறதுக்கும் வந்து பெரியார் வந்து வம்பு பண்ணுவாரு. அதனால வந்து இது எப்படி நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னும் போது பெரியார்கிட்ட போய் சொல்லுங்க, காந்தி நீங்க பெரியார்கிட்ட போய் சொல்லுங்க, இது கொடுத்தா அதுன்னு கேட்க கூடாது, அதனால இதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப காந்தி போய் பெரியார்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கோயில் பக்கம் போலான்னு சொல்றாங்க, அப்ப இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி நீ அடுத்தது என்ன பண்ணுவேன், டக்குன்னு கோயில் வர போறதுக்கான போராட்டத்தையும் பண்ணுவியே அப்படின்னாங்க. இப்போதைக்கு கிடையாது, கண்டிப்பா பண்ணுவேன் எது சொல்லிட்டு செஞ்சவர் அவரு. அதனுடைய 100ஆண்டு விழா இன்னைக்கு பினராயி விஜயன் அண்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த 100ஆண்டை வந்து இன்னைக்கு கொண்டாடினாங்க. அதில் தொல் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டாங்க. அந்த வீடியோ வந்து 6 நிமிஷ வீடியோ நான் கண்டிப்பாக பகிர்றேன். ரொம்ப அற்புதமான வீடியோ, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வரலாற்றுகள் வந்து மறைக்கப்படுறதுனாலே இங்கே எல்லாருமே வந்து யோகி சிகாமணி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ நீங்கள் எது வரைக்கும் கமெண்ட்டுகளை படிச்சிங்கன்னு தெரியல. இல்லை, கமெண்ட்டுகள் படிச்சது ஓகே. 41 நிமிஷம் அதோட நிறுத்திக்கலாமா, இல்லை எவ்வளோ, இல்லை கமெண்ட் படிக்கலாமா? இந்த இருக்கிற கமெண்ட் அப்படியே படிச்சு. இல்லை, உங்கள் உடல்நிலை தான் அது, நீங்கள் எப்படி சொல்றீங்க? இப்போ எப்படி இருந்தாலும் 50 நிமிஷம்னு பேசலாம்னு பிளான். சரி, அப்போ ஏன்னா 60-60ங்கிறத கொஞ்சம் எப்படியாவது மாத்திரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய தாழ்மையான எண்ணமே. சோ அந்த 50 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சிருவோம். சூப்பர். ஏன்னா
சரிங்களா? So, அந்த மாதிரி வந்து தோல்ல துண்டு போடுறதுல இருந்து கோயில் உள்ளாரட்டும் போய் உள்ளார விட்டதுல இருந்து கோயில் வழியா நடக்கிறதுல இருந்து போராட்டங்கள் பண்ணி அது இங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணல, எங்க நடந்தாலும் அங்க போய் போராட்டம் பண்ற மாதிரி கேரளாவில் போய் போராட்டம் பண்ணி ஜெயிச்சவர் அவரு வந்து இன்னைக்கு என்னன்னா சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பண்ணி அந்த பேரை வந்து கெடுத்து குட்டி சோறு ஆக்குறதுக்காக என்னென்னோ பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா இது பெரியார் மண்ணுன்றத திரும்ப திரும்ப நாமளும் நிரூபிச்சு தான் இருக்கிறோம். தட்ஸ் ஆல். எஸ். ஆனா இதுல என்ன ஒரு செக் பாயிண்ட்னா இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஸ் பண்ணியிருக்கானுங்க. அது என்னன்னா இப்போதைக்கு அவங்க சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து பாராளுமன்றத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி இங்க எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வரும், வாங்க பார்க்கலாம். அது வந்து என்னைக்கு வச்சிருக்காங்க பாருங்க செக் பாயிண்ட். அதுதான். ஒரு நிமிஷம் உங்க குட்டி ஸ்டோரியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஆமாங்க, நானும் அதை அப்படின்னு பண்ணிடுறேன். எப்படியாவது இந்த அடுத்த நாட்கள்ல மண்டேல இருந்து கண்டிப்பா மிஸ் ஆகாத அளவுக்கு பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி எடுத்துவாங்க. ஷாம்லா செல்வராஜ் வந்து கேக்குறாங்க, கம் பேக், கமான் இந்தியா கமான் அப்படின்ற மாதிரி, கம் பேக் அப்படின்ற ஒரு மோடு வர சொன்னாங்க. ஒரு மாதிரி நல்ல உணர்ச்சி வந்து வெற்றிவேல் வீரவேல் மொமெண்டா இருக்குப்பா. ஆனா அதற்கு அப்புறம் போய் ஆபீஸ் வேலையெல்லாம் பாத்துட்டு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு ஜாக்கிக்கு தெரியும், அவங்க இங்க வீட்ல இருந்தா இருந்தேன், கண்டினியூஸா எனக்கு கால். நைட்டு 1 மணிக்கு இங்க வந்து 1 மணிக்கு முடிஞ்சது. நாங்க வந்து இங்க நம்ம 1:30 மணிக்கு முடிஞ்சது, 2 மணிக்கு வந்தோம், 4 மணிக்கு முடிச்சோம். ஆமா, 2 மணிக்கு முடிஞ்சு 4 மணிக்கு முடிச்சோம். அதுதான் அவரை பாதிச்சிச்சு. கீழ் வீட்டுக்காரர் அவங்க 2 பேரும் வயசானவங்க. ஐ ரெக்வெஸ்ட் யூ அப்படின்றாரு. ஏ பிரிட்டிஷ், டோன்ட் டூ தட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. நினைச்சா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். என்ன பண்ணிருக்காருன்னு கூட தெரியல செஞ்சிருமா பாப்போம், எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாட்டு கண்ணுக்குள் நிலவா நம்ம கோபி வந்து சாங் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு. ஸோ அது 4 இயர்ஸ் முன்னாடியே கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம அதை பாடி முடிச்சோம். ஜாக்கி அந்த தலையில பூவை போட்டு சூப்பர் கீப் பண்ணிட்டு ஏஜேஎம் இல்ல, அது வந்து பழைய வீடியோ, ஒரு பொண்ணு எடுத்து போட்டிருந்தா, ஒரே ஜாலி அப்பலாம் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த அந்த நாட்கள் இனி வாராதா அப்படின்றது அப்ப சர்வைவர் இதுன்னு செம்ம ஜாலி மூடு. ஆக்சுவலி இது கூட இருந்தவங்க நிறைய பேர் அப்ப வந்து ரொம்ப ஜாலியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணங்கள் இருக்கு இல்லையா? கூட இருந்தவங்களும் ஜாலியா இருந்தாங்க. நம்ம இப்ப இந்தியால இருந்தோம், நிறைய உங்களுடைய நண்பர்கள், தோழிகள், தோழர்கள், தவிப்பு அடங்கி விடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து விடும், உள்ளம் என்பது உள்ளவரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும், என்னுள்ளே ஏதோ உண்டானது, பெண்ணுள்ளம் இன்று 2ஆனது, 2ஆ ஏது ஒன்றுபட்ட போது. சரி வாங்க. ஓகே, புரியல. ஒன்றும் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஸோ அப்போ அதனால அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கீங்க, டிபெண்ட்டாக வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள். அதனால உங்களுக்கு அந்த அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? டிரைவிங் ஃபோர்ஸ் தேவை. எஸ், டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகேவா? சிவசங்கர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமா ப்ரோ, தீபக், மஞ்சுரி, முத்து அந்த வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த உண்மையிலேயே அந்த ஒரு HR எபிசோடு வேற. இன்னொன்னு அந்த இடம் நீங்க அது நம்ம பார்த்ததை வச்சு நம்ம டப்புன்னு சொல்ல முடியாது. ராயன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நானும் சொல்றேன். அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு இது இருக்கு, ஒரு இதுனா அது சொல்ல முடியாது. சிலதெல்லாம் அன்னைக்கு கூட ஏதோ ஒரு கதையில அன்னைக்கு கூட ஏதோ சொன்னல, ஏன் வந்து ஜாக்லின் வந்து ஒரு இதை சொன்னாங்கன்றதுக்கு நம்ம சொன்னோம். அது வந்து வெளியில சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அவர் எதை ட்ரிகர் பாயிண்டா ஒண்ணு பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னொன்னு அந்த மாதிரி இருந்தாலும் அதை மாத்துறதுக்கு கூட இது மாதிரி எல்லாம் செய்வாங்க நிறைய பேர். பாரு நான் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னுன்றதுக்காகவே அதை வந்து நிறைய பேர் அதை மாத்துறதுக்கு செய்வாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து ராயனே வந்து அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க பாரு. அதுக்காக சொல்றேன். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு என்னன்னா அவர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, பேர் என்ன, முத்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டதான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கேஷுவலா ஒரு இது இருந்தாதான் ஒரு 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 ஆம்பளைய ஒரு பொம்பளை தொடர்றதுன்றது இருக்குல்ல, அது தோணாதான் செய்ய முடியும், இல்லைன்னா அது வராது. அது அங்கே பார்த்தேன். அது அந்த அந்த 18 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அது புரியும். அவங்க உட்காருவாங்க, அப்புறம் கிட்ட வருவாங்க, லைட்டாக அதை டீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக அது நடக்கணும்னு வச்சுக்காங்களேன். பார்க்குறது நல்லா தான் இருந்தது. அதில் என்ன கொடுமைன்னா சவுண்டை கொடுத்து உனக்கு இது தெரியுமா, ஸ்ட்ரைக் தெரியுமான்னு, எந்த ஸ்ட்ரைக்குன்னு அவங்க
அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கிட்ட தான் நினைக்கிறேன். ஆமா, ஜெஃப்ரி கிட்ட இவங்க கேக்குற கேள்வி நல்லா இருக்கும். ஆமா, ஜெஃப்ரிட்ட ஜாக்லின் கேக்குற கேள்வி கேட்கும்போது அந்த எம்ப்ளாயர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்தப்ப நீ வந்து நீ எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ஏதோ கேட்பாங்க. ஸ்ட்ரைக்கா அப்படின்னு முத்துக்கு வந்து பாருங்க, நாங்க உங்களை மிரட்டி விட்டோம்ல ஏதோதான் பேசிட்டு இருப்பாருங்க. இல்ல அதை விட டீமர் சொன்னதுதான், இவர் எப்பத்தாலும் கை அதுக்குதான் இந்த கை கட்டி அப்படின்னு நின்னதாடின்ற அது நல்லா இருந்தது. மஞ்சரி சொல்றது நல்லா இருந்தது. இப்ப கனெக்ட் பண்ணும்போது எனக்கு புரியுதுடா, அதனால நீ அப்படி போய் நிக்கிற கோவமா இருந்தேன்ட்டு அப்படின்றதெல்லாம் உண்மையிலே ஒரு அதெல்லாம் போடலாங்க. இவங்க 2 பேரும் எப்ப பாரு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த கரும காதல என்னால முடியவே இல்லை ஜாக்கி. அது இன்னைக்கு கூட நைட்டு காமிச்சிடும் ஐயோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் இவங்க போய் முத்துக்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கட்டத்துல நான் நிறைய இடங்கள்ல படிக்கிறது என்னன்னா, அது என்னதான் அந்த பர்த்டேக்கு இவ்வளவு ஒரு அலப்புறேன்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் பர்த்டேக்கு கேக் அனுப்புங்க, அதை அனுப்புங்க, முதல்ல இவங்களை வீட்டுக்கு அனுப்புங்க அந்த மாதிரி போட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். சோ உங்களுடைய ஆன்சர் வந்து ரொம்ப சென்சிபிளா இருக்கு. தோ சவுண்ட் மேட் சம் மிஸ்டேக், ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹர். நீங்க வந்து ரொம்ப சென்சிபிளான ரிவ்யூவரா, ஆன்சர் இல்ல, நான் தவறா படிச்சுட்டேன். சென்சிபிளான ரிவ்யூவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யார் பேரு? பேர் பாக்குறதுக்குள்ள கீழே போயிடுச்சு ஜாக்கி. கீழே போயிடுச்சு. நல்ல பதில் மேடம், சூப்பரான பதில். இது அதுக்குதான் 3-4 விண்டோஸ் நான் ஓபன் பண்ணி வச்சுக்கேன். கிருஷ்ணவேணி தேங்க்யூ கிருஷ்ணவேணி, தேங்க்யூ ஸோ மச்மா. கிருஷ்ணவேணி இவங்கெல்லாம் தெரியல, ஹொசூர் கிருஷ்ணவேணியான்னு தெரியல. டீச்சர் இருப்பாங்கல்ல, கிருஷ்ணவேணின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சலாம் நீலவேணி அம்மா நீலவேணி கேட்டாலும் கிடைக்காதம்மா கிடைச்சாலும் நனங்கானம்மா 5-6 ஆம்பளையா ஒரு பொண்ணை தேடி வந்தோம், அது பேரு நீலவேணி, ஏன் மாமா ஊட்டு ராணி அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டது. ஓகே, அதன் பிறகு வந்து அண்ணா ப்ளீஸ் சிங் காதலின் தீபம் ஒன்று. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் கூடலில் வந்த சொந்தம், கூடலில் வந்த இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. ஓகே, பிரேம் கோகுல் அவர்கள் வந்து இந்த சீசன்ல மிஸ் ஆகிறதே வந்து ஒரு நல்ல காமெடி அண்ட் லைட் ஹார்ட்டட் மொமெண்ட்ஸே இல்ல இந்த சீசன்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்சு அதை வந்து உருட்டுன்னு உருட்டி இந்த மாதிரி மொமெண்ட் இருந்தாலே லைட். அதுதான் உண்மைதான். இன்னைக்கு உண்மையிலே நான் இன்னைக்கு அந்த 18 மினிட்ஸ் கட் பண்ணி பார்த்த அந்த லிங்க் வந்து இட்ஸ் ரியலி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எஸ், நெல்லிசிமே தான் கலாச்சிருக்காரு. திரும்ப பேசுறது பிடிக்காதுங்கிறது ஒரு புறம் இருந்தா கூட சாச்சனா அப்ப இருந்த ஃபார்மை யாருக்குமே பிடிக்காது. சௌந்தர்யாட்ட ஒரு முறை இதே போல தீபக் வந்து மைக் போட சொன்னப்ப இப்படி சாச்சனாவின் சம்பவங்கள் வந்து அது மாதிரி நிறையவே இருக்கு, அதனால அவங்களை யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சிவசங்கரி ராதாகிருஷ்ணன் வந்து ஐ திங்க் ராயன் இஸ் பிளேயிங் வித் குறைந்தபட்ச நேரமே வாட் யூ திங்க் யூ ஜாக்கி ப்ரோ அப்படின்ட்டு சிவசங்கர் கேட்டிருக்காங்க. ஒண்ணுல சிவசங்கர் அந்த பையன் ஸ்மார்ட்டா இருக்கிறான். அப்போ வந்து அது உண்மையிலே அது அந்த ஸ்மார்ட், அதாவது அழகுடன் கூடிய அறிவு, அறிவுடன் கூடிய அழகு, இது ரெண்டுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போவோம். என்ன உங்களை சொல்லிக்கிறீங்க? நான் எங்க சொன்னேன் இப்படி பண்ணிட்டீங்க இல்லையா? சரி. அந்த மாதிரி அந்த பையன் வந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். ஆனா ராணுவம் வந்து இந்த பிஜேபி இன்ஃபுளுன்ஸ், அவங்க ஏதோ அரசியல் இதுன்றதுனால அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. பிஆர் டீம் பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டு உள்ளார இருக்கிற சத்யாவே வந்து சொல்றாப்லையா, பிஆர் டீம் பலமான பிஆர் டீம் ஜெஃப்ரி அண்ட் சத்யா ஆல்சோ பேசினாங்க. நான் கூட பார்த்தேன். அதேதான், அதெல்லாம் சொல்லணும் மேடம். அது பாக்குறது இல்ல, இது மாதிரி பேசும்போது சொல்லணும், அதை டக்குன்னு பதிவு பண்ணிடணும். டக்குன்னு இந்த இடத்துல தோணல சார். அப்புறம் என்ன எத்தனை ஓகே, இதுல நடுவுல என்னவோ சொன்னீங்க, இது மாதிரி அழகுடன் கூடிய அறிவு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அது இல்லைன்னா நான் இந்நேரம் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும் ஜாக்கி. புரிஞ்சதுல உங்களுக்கு? அவ்வளவுதான். இல்ல, அது உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும். அதுதான் நானும் சொன்னேன். இந்த ஃபைனலி ஆல் தீஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு ரிவ்யூ. டியர்ஸ் காப்பிரைட்ஸ் வந்துட போகுதுப்பா. என்ன பாட்டுக்கு? இது பெட்ரோல் விட்டு போகலாம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்கல்ல, நான் 40 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன், நான் 40 நிமிஷம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ இப்பதான் அவங்க கிடைச்சிருந்திருக்கும் அவங்களுக்கு.
ஓகேவா, நீங்க வந்து மை ஃபேவரட் ரிவ்யூவர் ஜாக்கி சுதா நாகதேவியோடது அண்ட் லதா ஐயப்பாலாம் லைக் போட்டாச்சு, ஜாக்கி டிவிக்காக ரிப்போர்ட்டிங்கா. ஓகே ரைட். குகேஷ் அப்படின்னு ஒரு பையன் வந்து தமிழ்நாட்டு பையன் வந்து இன்னைக்கு வந்து 18 வயசுல வந்து செஸ் சாம்பியன் ஆயிருக்காப்ல. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். காரணம் வந்து ஏற்கனவே அதாவது ஆனந்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத நிலைசப்படுறது அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அந்த நேரத்தை வச்சுக்கோங்க. எஸ் யா ஓகே. இது ஆர்டிகே அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தாங்க, ஹெவி பிஆர் ஃபைட் அவுட் சைடு கண்டஸ்டன்ட் வைட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது ஒன்றும் இல்லை, அந்த பிஆர் வந்து நியாயமான முறையில் சண்டை போட்டா கூட பரவாயில்ல. இப்போது மூக்கை நோட்டும் செயலை பாருங்கள் ஒருத்தன் போடுறான், நீ என்ன மயிர போறது, நான் இப்ப போறேன் பாரு, காதை நோண்டும் செயலை பாருங்கள் இவன் போடுறான். இப்படிதான் அந்த பிஆர் அடிச்சுக்கிறாங்களா கோசரம். அது ஏதாவது ஒரு நியாயமான விஷயத்த பாருங்க, இதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இல்ல. அது உண்மைதான், அது உண்மைதான். அது ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன பண்றது சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து குமார் சத்யா லைவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூப்பர். அண்ட் அதே இப்ப வந்து 67% லைக்டு, 33% நாட் லைக்டு ஜாக்கி டிவி ரிப்போர்ட். நாங்க திரும்ப சொல்றது என்னங்க ஆயிட போகுது, ஓம் பிரகாஷ் லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பாராட்டாதானே அவங்களும் கேட்பாங்க. நம்ம நீங்க தான் கேட்க மாட்டீங்க உங்க குரல்ல. எங்க எப்ப சொல்லி 10 நிமிஷம் ஒரு வாட்டி சொல்லிட்டே இருக்கும் கோல்டன் ரூல். எப்ப நீங்க கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. நல்ல கூட 280 பேர் 83 பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க, 186 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. ஸ்லைட்லி பெட்டர் தென் யூசுவல் 50% அப்படின்னு அவரும் போட்டுக்காரு பாரு. வர்றவங்க எல்லாம் நம்மளுக்காக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. அண்ட் இது வந்து கோல்டன் ரூலா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது எல்லாருமே இந்த நேரம் எடுத்து, அதாவது படுக்கும் போதே 10 மணிக்கு இது முடிஞ்சிடும். 9 to 10 10:30 தண்ணியை முடமுடம் குடிச்சிட்டு அப்பயும் கேட்பாங்க வீட்டுல அம்மா, எதுக்குடா இப்படி தண்ணியை குடிக்கிற அப்படின்ட்டு. இல்லம்மா 3 மணிக்கு ஒருத்தன் வருவான், இந்த ராப்பிச்சக்காரன் மாதிரி வந்து விடிகாத்தால வருவான், சாதி புள்ளக்கார மாதிரி வருவான், இல்ல குடுகுடுப்புக்கார மாதிரி வந்து வண்டியை தூக்கிட்டு வருவான், மாட்டை பிடிச்சிட்டு வருவான், நல்ல காலம் பிறகுதுன்ட்டு ஒரு 4:30 மணி இந்த மார்கழி மாசத்துல வருவான். அந்த மாதிரி இந்த டைம்ல வந்து ஒரு 3:30 மணிக்கு வந்து நல்ல காலம் போகுது இவன் வந்து ஆட்டிட்டு இருப்பான். அதனால அப்ப ஒண்ணுக்கு வந்து எழுந்தோம்னா லைக் போயிடுவான்றதுக்காக நான் வர அப்படிட்டுப்பான். எஸ் ஓகே, அதேதான் ஹாப்பி தானே உங்களுக்கு. தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து 55 நிமிடங்கள் ஆயிடுச்சு. அப்ப போனது நான் 5 நிமிஷம் முடிச்சா 60 ஆயிடும். அப்புறம் நீங்க 40 கூட முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்றது சொல்லுங்க, அப்படியே படிங்க. ஓகே. ஸோ மாலினி மோசஸ் வந்து ஃபைனலி டன் வித் மை PhD in US. Gone through a lot, but just posting in here to people know that if you set goals you can surely achieve it. Never lose hope. And என்னடா இது சுத்திட்டே இருக்கு, நெவர் லூஸ் ஹோப் அண்ட் பி டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாலினி, அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்ன வார்த்தை. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இலங்கேஷ் வந்து சொல்லியிருந்தாரு, சௌந்தர்யெல்லாம் ஒன்றும் அனுச்சிதா வாடிக்கல, ராணவ் தான் ரொம்ப வந்து ஹார்ஷா பிஹேவ் பண்ணாப்ல. விஜேஸ் பாயிண்ட் ப்ராப்பர்லி அவர் யூஸ்வலி ஃபயர் சௌந்தர்யா தான் லெட் சீன். இல்ல சௌந்தர்யா தான் கேட்பேன். அவரே நல்லா இருந்தது இன்னைக்கு சொன்னது. ஜாக்லின் உங்களுக்கு ஒரு ரூல் போடப்பட்டிருக்குமா, அந்த ரூலை நீங்க ஏன் மீறினீங்க, ஏன் போய் வந்து மூஞ்சி கழுவினீங்க ஜாக்லின், தவறு தானே, ஆமாம் தானே, உங்களுக்கு புரியுது தானே அப்படின்னு வாங்கலாம். அப்ப வந்து ஜாக்லின் இதை கேட்பாங்களா, NFP பாஸுக்காக தான் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்களா ஜாக்லின் அப்படின்னு கேட்டுட்டு உட்காருங்க ஜாக்லின், யூ ஆர் சேவ்டு. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும். ராணவ் அவங்க சொன்னது தப்பு தானே ராணவ். அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்பாராம், சௌந்தர்யா ஜாக்லின் சௌந்தர்யா ஒரு சண்டை போடும்போது நீங்க ஏன் போய் தடுக்கல. இது நம்ம என்ன சொல்றது, யாருக்காவது செருப்பை அவுத்துக்கலன்னா அவங்க செருப்பை போட்டு வர்றது, சாக்ஸ் அவுத்துட்டு போனா அந்த சாக்ஸை ஏன் போலன்னு சொல்றது, இதுதான் ஜாக்லின் வந்திருக்காங்கன்னு வச்சுக்காங்க. கேளுங்க. அப்புறம் ராணவ கேட்பார், ராணவ் இவங்க இதெல்லாம் பண்ணி உங்களை வந்து எதுவும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணவுக்கு எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பெரிய இடத்து புள்ள அவருக்கு எல்லாம் சொல்லி தரணும். அதான் நீங்க உட்காருங்க ராணவ், ஜாக்லின் நீங்க சேவ்டு, நீங்க உட்காருங்க, அவ்வளவுதான், இதுதான் நடக்கும் அப்படின்றது வந்து ஏற்கனவே நானே தீர்மானிச்சிட்டேன். அவ்வளவுதான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அண்ட் உங்க லைவே வர முடியாம இருந்தேன், ஆனா வந்து இன்னைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து உங்க லைவுக்கு வந்துட்டேன், லைக் போட்டு நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிட்டார். தேங்க்யூ. உங்களோட கதை வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத கதையா, அந்த ட்ரௌசர் ஸ்டோரி கிட்டு அவர்கள் சொல்லியிருக்காப்ல. ஓகே.
அண்ட் சிபி சாக் வந்து இன்னைக்கு தலைவரோட பர்த்டே ஸ்பெஷல். ஓகே. அதனால தலைவர் சாங் இல்ல சார், தலைவர் சாங் போட்டுருவோம். இப்ப காதலின் தீபம் ஒன்றுல அவரோட அதுதான் பாடினா, அது யாரோ சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அடுத்ததுல இன்னொரு போட்டு ஒன்று பாடிடுவோம். சங்கீதா போட்டிருந்தாங்க, ஜாக்கி மேனேஜர்ஸ் வந்து கூட சூஸ் டிஃப்ரெண்ட் பர்சனல் கேரக்டர் டு மேக் த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங். லைக் ஜொல்லு பார்ட்டி மேனேஜர் மாதிரி விஜய் விஷால் வந்து அதுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்திருப்பாரு. ஸ்ட்ரிக்ட் ஏமா தீபக் வந்து ஸ்ட்ரிக்ட் மேனேஜர். ஜொல்லு பார்ட்டி மேனேஜர்னு கொடுத்தா இவர் தர்ஷிகா வந்து பக்கம் ஸ்மோக்கிங் ரூம் பக்கம் கூட்டிட்டு போயிருப்பாரு. சார் ஜொல்லு வேற என்ன ஜொல்லுன்னா என்ன? ஜொல்லு பார்ட்டி மேனேஜர் தான். ஒரு தர்ஷிகா மட்டும் கிடையாது சார். அவர் சௌந்தர்யா கூட நீ பாத்துருந்தாரு, பாத்தீங்களா அந்த பார்வைய? சௌந்தர்யா வந்து இதுல மாட்டுவாங்க. ஆமா, ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. அதுதான் பாத்தீங்கன்னு தெரியும். நம்ம ரொம்ப அதிகமா பேச முடியாது, அதனால விட்டுருவோம். அப்படிங்களா? சரி. இல்ல அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணல. அதை தான் நான் கேட்டேன். எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் ஒரு அந்த டாஸ்கை ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து வச்சுட்டு பண்ணலாம். அதை வந்து லஞ்சம் வாங்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு, சும்மா ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு வந்து எப்ப பாரு வந்து என்ன தொட்டிங்க நீங்க, என்ன அடிச்சிட்டீங்க நீங்க, என்ன கடிச்சிட்டீங்க நீங்க, இதே பண்ணிட்டே இருந்தா அவ்வளவுதான், விடுங்க. அதன் பிறகு வந்து ஹவ் ஆர் யூ மிலன் ஃப்ரம் கோயம்புத்தூரா, டூ யூ ரிமெம்பர் அப்படின்னு கேட்டிருக்காப்புல நம்மள. இல்லையா, ஞாபகம் இல்லை மிலன். எனக்கு மிலன் வந்து ஒருவேளை அந்த கோவிட் டைம்ல லைவ்ல வந்தப்போ கமெண்ட் போட்டிங்களான்னு தெரியல. இஃப் ஐ எம் நாட் ராங்னா அதை மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? அம்பேத்கரை ஏற்பார்கள், ஆனால் பெரியாரை ஏற்க மாட்டார்கள். ஆனால் அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்றார். புத்த மதத்திற்கு மாறியதும் நரகத்தில் இருந்து மீண்டதை போல உணர்கிறேன் என்றார் அப்படின்னு லட்சுமி சொல்லியிருக்காரு. உண்மைதான். பெரியார்னா ஏன் அவங்க காண்டாகிட்டே இருக்காங்கன்றது காரணம் அதுதான். அவர் அடிமடியிலே கை வச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவுதான் ஜாக்கி. ரைட், ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இப்போ நீங்க வந்து ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கலாம். நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸும் படிச்சாச்சு. ஐயோ அண்ணா சுதா, ஐயோ அண்ணா சுதா, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே பேசுறார் விஜய், தயவு செய்து அவருக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பிரியா நம்மள. ஓ, இங்க பார்த்து எடுத்து போய் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ற மாதிரி எனக்கு தெரியல பிரியா, வேற ஒன்றும் இல்லை. ஆனா இங்க இருந்து நிறைய காஸ்டியூம் அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கிறாங்க. நடுவில் வந்து ஒரு ஏதோ போன மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே ஃபைன். சௌமியா நவீன் வந்து அதோ அண்ணா வந்திருக்காரு. சுதா மேம் ப்ளீஸ் இங்க அப்படி பார்க்கறதுன்னா வேணாம். சி 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 தும் தக் தும் தும் சிக்கவு செக் து து அமது. எனக்கு அதுல 2 லைன் பாட தெரியும். அது அப்படி பார்க்கறதுன்னா வேணாம், கண்ணுல காமம் வேணாம், தத்திட்டா விடுதுன்னா நானா என்னை கேட்காமல் கண்கள் செல்ல உன் பக்கம் பார்த்தேன், மிச்சமில்லாமல் வெட்கம் தின்ன காணாமல் போனேன். என்ன மந்திரம் செஞ்ச. என் பொண்டாட்டி வந்து பாட்டே தெரியாட்டா கூட அதை போடுங்கன்னா கூட நான் போட்டுருவேன். அப்படியே பாடுறது ஒண்ணு, அதே மாதிரிதான் இருக்கிறது 4 லைன். அதுல தேடி எடுத்து ஆமா ஆமா எதுக்கு டைம். ஓகே, முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான். ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க கியூஆர் கோட். இந்தியாவுக்கு வந்து ஜிபே இருக்குது, யூஎஸ்க்கு வந்து பேபால் அக்கௌண்ட் இருக்குது, யூகேக்கு வந்து மான்சோ இருக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.